மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் மார்ச் 16ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம பல்வேறு தலைப்புகளை வழங்க போறோம். அதுல குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட்டை நாம தாக்கல் பண்ண போறோம். சரிங்களா? நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு தாக்கல் பண்ணாங்க. இன்றைய தினம் நம்முடைய இன்ஸ்டியூட்ல, நம்முடைய யூடியூப் சேனல்ல நம்ம வேளாண் பட்ஜெட்டை இன்றைய தினம் நம்ம தாக்கல் பண்ண போறோம். அதுதான் இன்றைய தினத்திற்கான ஒரு சிறப்பம்சமாக இருக்க போகுது. ஆரம்பிக்கலாமா? அந்த தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சில முக்கியமான செய்திகள் இடம்பெற்றுள்ளது. அதை நம்ம தவிர்க்க முடியாது. அதை பார்த்துட்டு தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டை பார்க்கலாம். இறுதியாக மறந்துடாதீங்க, சூப்பர் 6 கேள்விகளும் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்றைய தினத்திற்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அருமையான ஒரு செய்தி பாருங்க. பத்ம விருதுகளுக்கு பரிந்துரைகள். ஓகேவா? இந்த செய்தி வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்கும். இந்திய குடியரசு தினத்தன்று பாத்தீங்கன்னா இந்த விருதுகள் எப்பவுமே கொடுப்பாங்க. பாருங்க, 2026, அதாவது இப்ப 25, அடுத்த 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரை விண்ணப்ப நடைமுறை தொடங்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஞாபகம் வச்சுக்கோமா? யார் சொல்லிக்கிறாங்க? மத்திய உள்துறை அமைச்சகம். ஓகேவா? அதுல யார் பரிந்துரை செய்ய முடியும், என்ன சிறப்பு அம்சங்கள், பத்ம விருதுகள் எதெல்லாம் இருக்கு அப்படிங்கறதா இந்த பதிவுல பார்க்க போறோம். பாருங்க, கடந்த 1954ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தன்று ஓகேவா இந்த பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த பத்ம விருதுகள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன், பத்ம பூஷன், அடுத்து பத்மஸ்ரீ. இந்த 3 பத்ம விருதுகள்ல உயரிய விருது பத்ம விபூஷன். ஓகேவா? அடுத்து பத்ம பூஷன், மூன்றாவதாக பத்மஸ்ரீ தான் அடுத்த 3வது உயரிய விருது. ஓகேவா? இந்த விருதுகளை பெறுவதற்கு ராஷ்டிரிய புரஸ்கார் வலைத்தளம், முக்கியமானது பாருங்க, ராஷ்டிரிய புரஸ்கார் வலைத்தளம் மூலமாக இணைய வழியில் மட்டுமே பரிந்துரை விண்ணப்பங்கள் பெறப்படும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து குடிமக்களும் தங்கள் பெயரை சுயமாகவே முன்மொழியலாம். இப்ப எனக்கு பொன்வேல் பாண்டியனுக்கு பத்மஸ்ரீ விருது வேணும் அப்படின்னா நான் கூட என்னோட பெயரை பரிந்துரை செய்யலாம். எதன் மூலமாக? ராஷ்டிரிய புரஸ்கார் வலைத்தளம் மூலமாக. ஓகேவா? அதுதான் முக்கியமான செய்தி. அதே நேரம் மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் தவிர பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் உட்பட அரசு ஊழியர்கள் பத்ம விருதுகளுக்கு தகுதியற்றவர்கள். இதுதான் நம்ம சொல்றோம். சரிங்களா? பரிந்துரை எல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதிரியும் கேள்விகள் வரும். கவனமா, மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் தவிர பொதுத்துறை நிறுவனங்களில், கவர்மெண்ட் அந்த துறைகளை பார்த்தீங்கன்னா பணிபுரிவர் உள்பட அரசு ஊழியர்கள் இந்த பத்ம விருதுகளுக்கு தகுதியற்றவர்கள், அவங்க விண்ணப்பிக்க முடியாது. அதுதான் இந்த செய்தியில சொல்லியிருக்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விருது பாருமா, ஹாக்கி இந்தியா விருதுகள் 2024. சரி, 2024ஆம் ஆண்டிற்கான ஹாக்கி இந்தியா விருதுகள் ரீசெண்டா இந்திய ஹாக்கி கூட்டமைப்பினால வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பாருங்க, இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டிற்கான தேசிய கூட்டமைப்பு ஹாக்கி இந்தியா என்ற பெயரில் 1925ஆம் ஆண்டு நவம்பர் 7 நிறுவப்பட்டது. சரிங்களா? அப்ப இந்தியாவில் இந்த ஹாக்கி இந்தியா அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பானது உருவாக்கப்பட்ட வருஷம் இந்த வருஷம் 1925. தற்போது பாருங்க என்ன சிறப்பம்சம்னா, இது எந்த வருஷம்? 2025ஆம் ஆண்டு. பாருங்க, ஹாக்கி விளையாட்டில் இந்தியா அடியெடுத்து வைத்து தற்போது 100வது ஆண்டுகள் வந்துள்ளது. சரி, 1925 இருந்து இப்போ 2025. ஓகேவா? அதனால இதை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் அறிவிச்சிருக்கிறாங்க, தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சரிங்களா? இந்த சமயத்துல 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த வீரராக ஹர்மன் பிரீத் சிங் அறிவிக்கப்பட்டுள்ளார். சரி, இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் கேப்டனாக செயல்பட்ட ஹர்மன் பிரீத் சிங் அவர்கள் 24ஆம் ஆண்டிற்கான சிறந்த ஹாக்கி வீரருக்கான விருதை பெற்றுள்ளார். இவருடைய தலைமையில பாத்தீங்கன்னா 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஆன போட்டி நடைபெற்றது. 2021 மறந்துடக்கூடாது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020, அடுத்தபல 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். எப்படி கலர் நல்லா இருக்கா? கிரீன் கலர். வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறோம், அதனால கிரீன் கலர் மாத்திருக்கும். சரியா? 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். இந்த 2 போட்டிகளையும் இந்திய ஆடவர் அணியானது வெண்கல பதக்கத்தை வென்றது. இந்த 2 போட்டிகளையும் பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கத்தை பெறும்போது இந்திய அணியின் தலைவராக, கேப்டனாக செயல்பட்டவர் ஹர்மன் பிரீத் சிங். அவரை மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த 2 வெண்கல பதக்கங்களை பெறும்போதும் இந்திய அணிக்கான கோல் கீப்பராக சரிங்களா பணியாற்றியவர் கேரள மாநிலத்தை சேர்ந்த BR ஸ்ரீஜேஷ். அவர் தான் இந்திய அணியின் சிறந்த கோல் கீப்பருக்கான விருதை வென்றுள்ளார். அதே மாதிரி சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் தீபிகா அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர், கவனமா இருக்கு. சரிங்களா? தீபிகா, சபிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்திய அளவில்
சிறந்த ஹாக்கி குழு, சரியா, சிறந்த ஹாக்கி டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விருதை கொடுத்திருக்காங்க. சிறப்பு அம்சம் பாருங்கம்மா, தமிழ்நாடு ஹாக்கி டீமுக்கு தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இந்தியாவில் சிறந்த ஹாக்கி டீமாக எதை அறிவிச்சிருக்காங்க? தமிழ்நாடு ஹாக்கி அணி. விளையாட்டு துறைகளை தமிழ்நாடு அரசு பல்வேறு சாதனைகள் படைக்கிறாங்க. நிறைய சர்வதேச தேசிய அளவிலான விளையாட்டு நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இது தவிர தமிழ்நாட்டில் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின். அது ஒரு முக்கியம், கவனமா இருங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக ஒரு சில முக்கியமான அமைதி ஒப்பந்தங்கள். இது அப்பப்போ உங்களுக்கு நமக்கு தெரியாமலே ஒரு சில கேள்வி இந்த மாதிரி வரும். சரிங்களா, பாருங்க, ரீசெண்டா பாத்தீங்கன்னா, அதாவது வடகிழக்கு மாநிலங்கள்ல நிறைய அமைதி ஒப்பந்தங்களை இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் செயல்படுத்தி இருக்கிறாங்க. அதன் மூலம் வடகிழக்கு பகுதியானது முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு அமைதியான சூழல்ல இருக்குது. அந்த மாதிரி ஒரு செய்தியில நிறைய போட்டிருந்தாங்க. அது தொடர்பான ஒப்பந்தங்கள் எவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சரிங்களா, எல்லாமே எந்த மாநிலங்கள்ல? மேக்சிமம் அஸ்ஸாம் மாநிலத்துல. பாருங்க, போடோ அமைதி ஒப்பந்தம், இந்த போடோ லேண்ட் சொல்லுவாங்க. பாருங்க, போடோ அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 2020. பாருங்க, அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள போடோலேண்ட் போராட்ட அமைப்புகள் இந்திய அரசு, மத்திய அரசு மற்றும் அஸ்ஸாம் மாநில அரசுகளுக்கு இடையே ஜனவரி 27, 2020 அன்று இந்த போடோ அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன கேள்விக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போடோ அமைதி ஒப்பந்தம் எந்த மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டது சொல்லி கேட்கலாம். கவனமா இருங்க. இதுக்கு முன்னாடி மத்திய அரசு மாதிரி தேர்வுகள்ல இந்த போடோ லேண்ட் அப்படிங்கிற இந்த போராட்ட அமைப்புகள் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. கவனமா இருங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான இன்னொரு ஒப்பந்தம் கர்பி ஆங்லாந்து அமைதி ஒப்பந்தம் 2021 ஆண்டு. அது 20, அடுத்து 2021 ஆண்டு. இது யாருக்கு இடையே கையெழுத்தானு சொல்லி பாருங்க, அஸ்ஸாம். ஓகேவா, அஸ்ஸாம், இதுவும் அஸ்ஸாம் மாநிலத்தில் தான். அடுத்து முக்கியமான ஒரு ஒப்பந்தம் ஆதிவாசி அமைதி ஒப்பந்தம் 2022, 20, 21, 22 ஆதிவாசி அமைதி ஒப்பந்தம். சரி, பாருங்க, இந்த ஒப்பந்தம் யாருக்கும் இடையே கையெழுத்தானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அஸ்ஸாமில் உள்ள ஆதிவாசிகள் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பல தசாப்த கால நெருக்கடி பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்குமா. ஆதிவாசிகளுக்கும் அஸ்ஸாம் மாநிலத்திலுக்கும் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் இடையே ரொம்ப நாளா பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அது தொடர்பான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது எந்த வருஷம்? 2022 ஆண்டு. மறந்துடாதீங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்து உல்ஃபா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 2023. சரி, 20, 21, 22, 23 4 ஒப்பந்தங்கள். கவனமா இருங்க. சரிங்களா, அடுத்து ஆயுத படைகள் சிறப்பு அதிகார சட்டம். இது கண்டிப்பா பொதுவா நீங்க தெரிஞ்சிருக்கணும். 1958ல சரிங்களா, ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட், அப்சா சட்டம் சொல்லுவாங்க. ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம். சரிங்களா, அதாவது ஒரு மாநிலத்துல காவல்துறையால இந்த உள்நாட்டு கலவரங்களை கட்டுப்படுத்த முடியலன்னா மத்திய அரசோட இந்த ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தின் கீழ் அந்த கலவரங்களை வன்முறையை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சட்டத்தின்படி மத்திய அரசு நேரடியாக படைகளை அனுப்பும். சரிங்களா, அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1958. மறந்துடாதீங்க. சரிங்களா, இதுதான் முக்கியமான அமைதி ஒப்பந்தங்கள். நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு சர்வதேச தினம் பாருங்க, இஸ்லாமிய வெறுப்பு எதிர்ப்பு தினம். ஓகேவா, இஸ்லாமிய வெறுப்பு எதிர்ப்பு தினம் கடந்த 2019 ஆண்டு மார்ச் 15 நியூசிலாந்து நாடு, ஒரு அமைதியான சூப்பரான ஒரு நாடு சொல்லுவாங்கல்ல, இந்த நியூசிலாந்தின் கிறிஸ்ட் சர்ச் நகரில் உள்ள ஒரு மசூதியில் பிராண்டன் டாரண்ட் என்பவர் துப்பாக்கியால் சராமரியாக சுட்டார். இதில் 51 பேர் உயிரிழந்தனர். சரிங்களா, பாத்துக்கோங்க. இந்த கிறிஸ்ட் சர்ச் அப்படிங்கிறது நியூசிலாந்துல இருக்குது. அங்க நியூசிலாந்து இருக்கிற ஒரு மசூதியில் பிராண்டன் அப்படிங்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சுட்டுதல்னார், கண்ணா பிராண்ட் சுட்டுதல்னாரு. அதுல ஒரு 51 முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டாங்க. இந்த துயர சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையினால் ஆண்டுதோறும் மார்ச் 15 இஸ்லாமிய வெறுப்பு எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா, இதை முன்னிட்டு ஐநாவோட தலைமை செயலகத்துல ஒரு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதுல இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் ஐநாவிற்கான இந்திய தூதராக தற்போது இருக்கிற ஹாரிஸ் அவர்கள். ஓகேவா, அது ஒரு முக்கியம். அடுத்து இந்தியாவில் முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டம் 2019. இதுவும் நம்ம கடந்த வீடியோல பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்தியாவில் முஸ்லிம் பெண்கள் உரிமைகள் தினமாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 1 அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா, இந்த முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டம் 2018 ஆண்டு
முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. ஆனா சட்டம் இயற்றப்பட்டது எப்போ? குடியரசுல ஒப்புதலை பெற்றது ஜூலை 31, 2019. கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா? இதுல எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக பாருங்க, என்ன ஒரு முக்கியமானது பாருங்க, ஜாமியா மசூதி. இதுவும் செய்தியாளர் இடம்பெற்றிருந்தது. பாருங்க, உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சம்பல், சரியா, சம்பல் அப்படிங்கிற இடம் அடிக்கடி செய்தியில வந்துட்டே இருக்கு. சம்பலில் 1520ஆம் ஆண்டில், சரிங்களா, இந்த ஜாமியா மசூதி கட்டி முடிக்கப்பட்டது. அப்போது முகலாய மன்னராக இருந்த பாபர் ஆட்சியில் இந்த மசூதியானது கட்டப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? வட இந்தியாவின் முதல் மசூதியாக இது கருதப்படுகிறது. இது ஏன் ரீசனா நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, ஸ்ரீஹரி, சரியா, ஸ்ரீஹரி அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு சிவன் கோவில் இந்த ஜாமியா மசூதியில் இருந்ததாக கூறப்படுகிறது. அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பதற்காக தொல்லியல் துறையை அனுப்பிச்சிருந்தாங்க. ரீசெண்டா சில பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமா உச்ச நீதிமன்றம் அந்த மசூதிக்குள்ள எந்த ஒரு ஆய்வுகளையும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப வேற இந்த ரமலான் பண்டிகை வரப்போதில்ல, அதனால இந்த மசூதியில பெயிண்ட் அடிக்கணும். சரிங்களா? இந்த பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியில் வரும்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க உள்ள அடிக்க வேண்டாம், அந்த காம்பவுண்ட் சுவரை ஒட்டி நீங்க பெயிண்ட் அடிச்சா போதும் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்படி அந்த கலர் அடிக்கிற அந்த பெயிண்ட் கலர் என்ன கலர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்குது. அதனாலதான் இது செய்தியில இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? அடுத்து இதே மாதிரி இன்னொரு மசூதியும் சர்ச்சைக்குள்ளாகி உள்ளது. அந்த மசூதியின் பெயர் கியான்வாபி அல்லது ஞானவாபி, அமைந்துள்ள மாநிலம் வாரணாசி. சரிங்களா? ரெண்டுமே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கு. அதே மாதிரி முக்கியமான சட்டம் பாருங்க, இப்படிதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா? பிரச்சனை வசையில நடக்கட்டும், அது தொடர்பா ஏதாச்சும் சட்டம் இருக்கா, ஒரு திட்டம் இருக்கா, அதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அந்த வகையில புனித தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில இயற்றப்பட்ட ஆண்டு 1991. அதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாவுக்கு வந்திருக்கும். என்ன ஏரியாமா? தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட். சரிங்களா? தமிழ்நாட்டுல பொது பட்ஜெட்டிலிருந்து வேளாண் பட்ஜெட் தனியாக பிரிக்கப்பட்டது 2021ஆம் ஆண்டு. சரிங்களா? அந்த பட்ஜெட் முதல் முறையாக தாக்கல் செய்யப்பட்டது ஆகஸ்ட் 14ஆம் தேதி. ஆகஸ்ட் 13, 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள், சரியா, முதல்வரான பின்பு தாக்கல் செய்யப்பட்ட முதல் பட்ஜெட். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 14, 2021 அன்று தமிழ்நாடு அரசின் முதல் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் MRK, வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் தான் இப்ப தொடர்ந்து தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆண்டிற்கானது 2025-26 நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட். ஓகேவா? கவனமா இருக்கு பாருங்களா. 2025-26 நிதியாண்டிற்கான தமிழக வேளாண் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் உழவர் நலன் மற்றும் வேளாண்மை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் மார்ச் 15 அன்று தாக்கல் செய்தார். பாருங்க, மார்ச் 13ஆம் தேதி, இந்த டேட்டை பார்த்துக்கோங்க. மார்ச் 13ஆம் தேதி தமிழ்நாடு அரசு முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டது. மார்ச் 14ஆம் தேதி தமிழ்நாடு அரசிற்கான 25-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 15 அன்று தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். யாருமா? MRK பன்னீர்செல்வம். அதுல என்னென்ன சிறப்பம்சங்களுக்கு, புதுசா என்ன திட்டங்கள் வந்திருக்குது, எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க, அதுதான் மொத்தமா நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, தமிழ்நாடு அரசு தனது முதல் விவசாய பட்ஜெட்டை, வேளாண் பட்ஜெட்டை ஆகஸ்ட் 14, 2021 அன்று தாக்கல் செய்தது. அதை தாக்கல் செய்தவரும் இதே MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தான். ஓகேவா? அடுத்து தமிழக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். ஓகேவா? சரி, இப்ப நம்ம பார்க்க போறது 25-26 தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்ல இருக்கிற முக்கியமான சிறப்பம்சங்கள், நிதி ஒதுக்கீடோட சாராம்சங்கள். சரியா? பாருங்க, வேளாண்மை துறைக்கான நிதி ஒதுக்கீடு. சரிங்களா? பாருங்க, 5 நிதி ஆண்டுகள் காலத்தில், அதாவது 2021 இருந்து, ஓகேவா, வேளாண்மை துறைக்கான நிதி ஒதுக்கீடு கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல அதிகரிச்சுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, ஆண்டுகள் வாரியாக நிதி ஒதுக்கீடு, எதுல? வேளாண் துறையோட அந்த நிதி ஒதுக்கீடு விகிதங்கள் பாருங்க. அமௌண்ட் 2021-22, அதான் முதல் பட்ஜெட். கவனமா இருங்க. 2021-22 பட்ஜெட்ல வேளாண் துறைக்காக ஒதுக்கப்பட்ட தொகை ரூபாய் 34,221 கோடி. சரியா? கோடிகள்ல. ஓகேவா? ரூபாய் மட்டும் போட்டுக்கூடாமா, இது வந்து எல்லாமே ரூபாய்கள் கோடிகள்ல கொடுத்திருக்கோம். கவனமா இருங்க. சரிங்களா? அதனை தொடர்ந்து கடந்த நிதியாண்டுல 2024-25 பாருங்க 42,282 கோடியாக இருந்தது. தற்போதைய 2025-26 வேளாண் பட்ஜெட்ல எவ்வளவு தொகை ஒதுக்கிருக்காங்க? 45,661 கோடி ரூபாய். மறந்துடாதீங்க, 45,661 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது 25-26 வேளாண் பட்ஜெட் இருக்காங்க. இந்த அமௌண்டை மறந்துடாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க,
இதன் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் சரிங்களா 5 ஆண்டுகள் போட்டுக்கோங்க 5 ஆண்டுகளில் மொத்த சாகுபடி பரப்பு 151 லட்சம் ஏக்கராக உயர்த்தப்பட்டுள்ளது. சரிங்களா எத்தனை ஏக்கர்மா? அந்த பட்ஜெட்டுக்கு பிறகு அடுத்த 4 ஆண்டுகள்ல மொத்த சாகுபடி பரப்பு 151 லட்சம் ஏக்கராக உயர்த்தப்பட்டுள்ளது. சரிங்களா இது தவிர 341 மெட்ரிக் டன் அளவிற்கு உணவு தானிய உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இதுவும் கேட்கலாம். சரிங்களா உணவு தானிய உற்பத்தி எவ்வளவு இருந்திருக்கு கேட்கலாம். அதே மாதிரி இந்த பயிர்கள் உற்பத்தியில தமிழ்நாடு முக்கியமான பயிர்கள் உற்பத்தியில தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாருங்க கேழ்வரகு உற்பத்தியில் முதலிடம். இது தவிர சில பயிர்களுக்கான அந்த டேட்டா சரிங்களா அந்த தரவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட பொருளாதார ஆய்வறிக்கையில வெளியிட்டிருப்போம். அதையும் இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. சரிங்களா கேழ்வரகு உற்பத்தியில் இந்தியாவுடைய தமிழ்நாடு முதலிடம். அடுத்து நிலக்கடலை உற்பத்தியில் நீங்க தான் சொல்லுங்க என்ன கடலை அது? நிலக்கடலைக்கு என்ன பேர் சொல்லுவாங்களே டக்குன்னு ஞாபகம் இல்ல மலாட்டை அப்புறம் கலாக்கா அப்படி ஏதோ சொல்லுவாங்கல்ல அந்த நிலக்கடலை உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. சரி செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க மறந்துடாதீங்க. அதே சமயத்துல கரும்பு உற்பத்தி திறன்ல தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம். சரிங்களா கரும்பு உற்பத்தி குவான்டிட்டியில யார் டாப்ல இருக்கிறாங்க? உத்தரப்பிரதேசம். சரிங்களா அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கரும்பு உற்பத்தி திறன் ப்ரொடக்டிவிட்டில தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது. கவனமா இருங்க. சரிங்களா அதற்கான விரிவாக்கம் எல்லாமே ஏற்கனவே உள்ள வீடியோல சொல்லிட்டோம் பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு நோட்ஸ் பாருங்கம்மா. முக்கியமானது 1000 உழவர் நல சேவை மையங்கள். சரிங்களா தமிழ்நாடு அரசு 25-26 வேளாண் பட்ஜெட்ல ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அவரோட பேரு உழவர் நல சேவை மையங்கள். பாருங்க வேளாண் பட்டதாரிகள் சரி அக்ரிகல்ச்சருக்காக இந்த டிகிரி எல்லாம் படிக்கிறாங்களா அந்த வேளாண் பட்டதாரிகளின் படிப்பு அறிவும் தொழில்நுட்ப திறனும் யாருக்கு உதவ வேண்டும்? விவசாயிகளுக்கு உதவும் வகையில் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் 1000 எண்ணிக்கையில் அமைக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு 1000 மையங்கள் உருவாக்க போறாங்க. அந்த மையத்தின் பெயர் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள். சரிங்களா அதுல என்ன பண்ண போறாங்க? வேளாண் பட்டதாரிகளின் படிப்பறிவு மற்றும் தொழில்நுட்ப திறனும் யாருக்கு உதவ வேண்டும்? விவசாயிகளுக்கு உதவ வேண்டும். அதற்கான ஒரு சிறப்பு மையம் தான் உழவர் நல சேவை மையங்கள் முதல்வர் பேர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா இதற்காக ஒவ்வொரு மையமும் ரூபாய் 10 லட்சம் முதல் 20 லட்சம் மதிப்பில் அமைக்கப்படும். சரியா குறைஞ்சபட்சம் 10 லட்சத்திலிருந்து அதிகபட்சம் 20 லட்சம் வரைக்கும் இந்த மையங்கள் உருவாக்கப்படும். சரிங்களா இதற்காக 30% அதாவது ரூபாய் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை மானியமும் வழங்கப்படும். அது இதோடைய சிறப்பம்சம். இந்த திட்டத்திற்காக ரூபாய் 42 கோடியை நிதியாக தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கிறாங்க. சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான மையம் கவனமா இருங்க. நெக்ஸ்ட் அடுத்து சரியா இது தவிர தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் எல்லாமே பார்க்க போறோம். சிறப்பு அம்சங்கள் மற்றும் திட்டங்கள் வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்காக டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். ஞாபகம் வேளாண்மையில புதுசா கண்டுபிடிப்பதை ஊக்குவிக்கும் வகையில ஒரு நிதி உருவாக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. அந்த நிதிக்கு யாரோட பேர் வச்சிருக்காங்க? இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்ட MS சுவாமிநாதன் அவரோட பேர்ல இந்த ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. MS சுவாமிநாதன் அவர்கள் தஞ்சாவூரை சேர்ந்தவர். மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் அதான் அவருடைய ஃபுல் நேம். கவனமா இருங்க. சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து காலநிலை மாற்றத்தினால் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள 1.35 கோடியில் திறன் உடைய கிராமங்கள் உருவாக்கப்படும். எல்லாமே ரொம்ப முக்கியமானது. கவனமா இருங்க. இந்த காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் இதுக்கு தமிழ்நாடு அரசு நிறைய முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இந்த வகையில காலநிலை மாற்றத்தினால் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள திறனுடைய கிராமங்கள் உருவாக்கப்படும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டினை நடத்திய முதல் மாநில அரசு தமிழ்நாடு, அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து நீர் வடிப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற பேர்ல ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பாருங்க. 30,190 ஹெக்டேர் பரப்பில் தர்மபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் நீர் வடிப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும். அந்த நீர் வடிநிலை பகுதின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இந்த நீர் வடிப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த மாவட்டங்கள் பேரை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா நெக்ஸ்ட் அடுத்து சென்னை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, மதுரையில் உயிர்ம வேளாண் விளை பொருட்களுக்கு தர நிர்ணய ஆய்வகங்கள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி சென்னை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, மதுரையில். ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து ஈனம் பாருங்க மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஆயிரக்கணக்கான விவசாய மண்டிகளை ஒருங்கிணைத்து விவசாய பொருட்களை இணையதளம் மூலம் விற்பனை செய்வதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்டதான் இந்த இ-நாம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கம்மா, இ நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். சரிங்களா? இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் 56 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அமைப்பதற்கு இந்த அமௌண்ட்டை ஒதுக்கி இருக்கிறாங்க. சரி, அந்த அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சுன்னா பெருசா ஒன்றும் தேவையில்லை. ரவுண்ட் ஃபிகர்ல பெரிய அமௌண்ட் இருந்தா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த குட்டி குட்டியா சில லட்சங்கள் தான் தேவையில்லை. ஆனா அந்த அமைப்பு அல்லது அந்த திட்டம் ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா அது எதற்குங்கிறத முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சரிங்களா? அடுத்ததாக நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. ஒரு 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு நாம கேட்டு சிறந்த விண்ணப்பம் செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த புவிசார் குறியீட்டிற்காக விண்ணப்பிக்கப்பட்டுள்ள பொருட்கள் எவை, அது எங்கு புகழ் பெற்றது, அதை நம்ம பார்க்கலாம். சரியா? இதுவும் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கலாம். நல்லூர் வரகு. சரியா? நல்லூர் வரகு புகழ்பெற்ற மாவட்டம் கடலூர். அடுத்து வேதாரண்யம் முல்லை நாகப்பட்டினம். நெக்ஸ்ட் அடுத்து நத்தம் புலி. சரியா? அது திண்டுக்கல் மாவட்டம். அடுத்து ஆயக்குடி கொய்யா, இந்த மாவட்டம், அதுவும் திண்டுக்கல். நெக்ஸ்ட் அடுத்து கப்பல்பட்டி கரும்பு முருங்கை, அதுவும் புகழ்பெற்ற இடம் திண்டுக்கல். ஆகிய 5 வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற ஒரு 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்ப பெரும்பாலும் எங்க வந்திருக்குது, திண்டுக்கல் வந்திருக்கு. ஈஸியா ஞாபகம் கவனமா இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து 63,000 மலைவாழ் விவசாயிகள், இந்த மலைவாழ் இடங்கள்ல வசிக்கிற விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 22 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும். என்ன பேருமா? மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம். சில நேரங்கள்ல இந்த 25-26 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டவை எவை, அறிவிக்கப்படாத திட்டங்கள் எவை, அப்படி கூட கேட்கலாம். கவனமா இருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இ வாடகை செயலி. இந்த உழவன் செயலி அப்படிங்கிற முன்னாடி இருந்தது. இது பத்தின இப்போ இ வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குவது வலுப்படுத்தப்படும். ஏற்கனவே செயல்பாடுல இருக்குது. சரிங்களா? அதாவது வேளாண் துறைக்கு தேவையான இந்த நவீன உபகரணங்கள், இந்த டிராக்டர்ஸ், ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்களை வாடகைக்கு நம்ம தேவை அப்படின்னா இந்த இ வாடகை செயலி மூலம் நம்ம தொடர்பு கொண்டு நம்ம அதை வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுக்கு என்ன பேரு? இ வாடகை செயலி. நெக்ஸ்ட் அடுத்து தமிழ்நாடு முந்திரி வாரியம். முந்திரி அப்படின்னா ஃபேமஸான இடம் பண்ருட்டி. கவனமா இருங்க. தமிழ்நாடு முந்திரி வாரியம் ரூபாய் 10 கோடியில் அமைக்கப்படும். இது தவிர முக்கியமான ஒரு திட்டம் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். இது ஏற்கனவே செயல்பாடுல இருக்கு. இன்றைய தினத்திற்கான போனஸ் கேள்விமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போனஸ் கேள்வி எல்லாம் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நான் சொன்னா ஏதோ லைட்டா கேட்பீங்க, நீங்க தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்கவே மறக்காது. அதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அதனாலதான் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை உங்களை தேட விடுறேன். கவனமா இருங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் உள்ள 2338 கிராம ஊராட்சிகளில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்காக 269.50 கோடி ஒதுக்கீடு. இந்த அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. லைட்டா பார்த்தா போதும், ரொம்ப முக்கியம் கிடையாது. அந்த திட்டத்தோட பேரு எப்ப தொடங்கினாங்க, புதுசா தொடங்கியிருக்காங்களா இல்ல ஏற்கனவே தொடங்கியிருக்காங்களா, ஏற்கனவே இந்த திட்டம் தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து உயிர்மை வேளாண்மையில், அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லுவாங்கல்ல, உயிர்மை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது வழங்கப்படும். சரி, முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கை வேளாண்மையில யார் இருக்காங்களோ அதுல சிறந்து விளங்கும் 3 விவசாயிகளுக்கு யாரு பேர்ல விருது கொடுப்பாங்க? நம்மாழ்வார் விருது, நம்மாழ்வார் பேர்ல விருது கொடுப்பாங்க. இதே மாதிரி சி.கே. நாயுடு, சி.கே. நாராயணசாமி நாயுடு, அந்த அவருடைய பேர்ல ஒரு விருது வழங்கப்படும். அது எதற்காகமா? ஏற்கனவே பார்த்திருக்கோம். விவசாய உற்பத்தி திறன்ல யார் நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படும். கடைசியாக தமிழ்நாடு அரசினால இந்த சி.கே. நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? தேனி மாவட்டத்தை சேர்ந்த முருகவேல் என்ற விவசாயிக்கு வழங்கப்பட்டது. இங்க பாக்குறது நம்மாழ்வார் விருது எதற்காக? இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் ஒரு விருது. 3 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமானது பாருங்கம்மா, தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். பாருங்க, 52.44 கோடியில் சிறுதானிய பயிர்களின் பரப்பு, அவருடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் தொடங்கப்படும். ஐக்கிய நாடுகள் சபையானது 2023ஆம் ஆண்டை என்ன ஆண்டாக அறிவிச்சாங்க? சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு, திணைகள் ஆண்டாக அறிவிச்சாங்க. அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? இதே தேசிய சிறுதானியங்கள் ஆண்டு 2018ஆம் ஆண்டு இந்திய அரசால் கடைபிடிக்கப்பட்டது. அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்ல அறிவிச்சுக்கிறாங்க. அடுத்து ரூபாய் 108.6 கோடி ஒதுக்கீட்டில் உணவு எண்ணெய் தேவையில் தன்னிறைவு அடைய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் தொடங்கப்படும். எண்ணெய் வித்துக்கள் திட்டம், ஆயில் சீட்ஸ். அடுத்து 40.27 கோடியில் மக்காச்சோள
சாகுபடி பரப்பு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும். நெக்ஸ்ட் அடுத்து முன்னோடி விவசாயி, இதை நோட் பண்ணிக்கோங்க. 100 முன்னோடி விவசாயிகளை நெல் உற்பத்தி திறனில் சாதனை அடைந்துள்ள ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். சரி, ஞாபகம். நெல் உற்பத்தி திறன்ல சிறந்து விளங்கும் நபர்களுக்கு என்ன விருது பார்த்தோம்? CK நாயுடு விருது, சரி, நாராயணசாமி நாயுடு விருது. அதே மாதிரி இந்த நெல் உற்பத்தி திறன்ல சிறந்து விளங்கும் ஒரு 100 முன்னோடி விவசாயிகளை எந்த நாட்டுக்கு அழைச்சிட்டு போக போறாங்க? இந்த நெல் உற்பத்தி திறனில் பல்வேறு சாதனை படைத்துள்ள நாடுகளான ஜப்பான், சீனா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு தமிழ்நாடு அரசு சொந்த செலவுல அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பருத்தியின் உற்பத்தியை அதிகரித்திட பருத்தி உற்பத்தி பெருக்கு திட்டம் தொடங்கப்படும். பருத்தி அதுவும் முக்கியமானது. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பசுமை தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை உருவாக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு வேளாண் காடுகள். பசுமை தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. சரிங்களா? பசுமை தமிழ்நாடு இயக்கம், சரிங்களா, இந்த மிஷன் கிரீன் அப்படிங்கிற நிறைய திட்டங்கள் ஏற்கனவே இருக்குது. அந்த வரிசையில பசுமை தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை ஒரு பாலிசியை புதுசா உருவாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பட்ஜெட்ல சொல்லிக்கிறாங்க. அடுத்து கரும்பு உற்பத்தியில் தமிழகம் 2ஆம் இடத்தில் உள்ளது. இது யாருக்கும் நம்ம பார்த்துட்டோம். சரியா? கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு டன் ஒன்றிற்கு, சரி, 1000 கிலோவிற்கு 215 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம், கவனமா இருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. வேளாண் பட்டதாரிகளை வேளாண் தொழில் முனைவர்களாக்க தலா 1 லட்சம் மானியம் வழங்கப்படும். சரிங்களா? அக்ரிகல்ச்சர் தொடர்பான டிகிரி முடிக்கிறாங்க, அவங்கள வேளாண்மை சார்ந்த தொழில் முனைவர்களாக மாற்றுவதற்காக தமிழ்நாடு அரசு எவ்வளவு மானியம் கொடுக்க போறாங்க? ரூபாய் 1 லட்சம் மானியம் வழங்கி வருகிறது. அது அப்படியே இந்த வருஷமும் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது தவிர முதல்வர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி உயர்த்தி வழங்கப்படும். நம்ம இது ஏற்கனவே தொடங்கிட்டாங்க தமிழ்நாடு அரசு. முதல்வரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், அதாவது விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், அவங்களுடைய குடும்பத்தினருக்கு கல்வி, சரியா, பிறப்பு, இறப்பு, திருமணம் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு விபத்து ஏற்பட்டாலும் சரி, அவங்களுக்கு உதவி செய்வதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டத்தில் வழங்கப்படும் நிதி உதவியானது தற்போது உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து இறப்புக்கான இழப்பீடு ஏற்கனவே 1 லட்சம், சரி, 1 லட்சத்திலிருந்து தற்போது 2 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து இயற்கை இறப்புக்கான நிதி 20,000 இருந்தது, தற்போது 30,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இறுதி சடங்கு, இந்த விவசாயியோட மரணம், இறுதி சடங்கு நிதி உதவி ஏற்கனவே 2,500 ரூபாய் கொடுத்திருக்காங்க, தற்போது 10,000 உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டமா இது. என்ன திட்டம்? முதல்வரின் உழவர் பாதுகாப்பு திட்டம். அடுத்து முதல்வர் மண்ணுயிர் காப்போம் திட்டம். இது வந்து கடந்த 2024-25 தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. முதல்வரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் சொல்லுவாங்க. இந்த திட்டத்திற்காக ரூபாய் 146 கோடிகள் இந்த ஆண்டு செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து உழவர்களை, விவசாயிகளை அவர்களின் கிராமங்களிலேயே சந்தித்து தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கிட உழவரை தேடி வேளாண்மை திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், அந்த வகையில உழவரை தேடி விவசாயிகளை தேடி வேளாண்மை திட்டம், அந்த திட்டமும் தொடங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கும். சரியா? இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், உழவரை தேடி வேளாண்மை, 3 திட்டங்களை மறந்துடாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. 37 மாவட்டங்களில் இயற்கை வேளாண்மை விரிவாக்க திட்டம் தொடங்கப்படும். தமிழ்நாட்டு மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? 38 மாவட்டங்கள் இருக்குது. அதுல எந்த மாவட்டத்தை சேர்க்கல? சென்னையை சேர்க்கவில்லை. சரி, 37, சென்னையை தவிர 37 மாவட்டங்களில் இயற்கை வேளாண்மை விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்து ஊரக மகளிர்களுக்கு, சில கிராமப்புறத்தில் வசிக்கும் மகளிருக்கு 50% மானியத்தில் நாட்டுக்கோழி பண்ணை, நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கு அதுல எவ்வளவு செலவு ஆகுமோ அதுல பாதி ரூபாய், அதாவது 50% மானியமாக தமிழ்நாடு அரசே வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது தவிர சந்தன மரம், செம்மரங்களை வளர்த்து விற்க தனி கொள்கை உருவாக்கப்படும். நிறைய பிரச்சனை இருக்குது. சந்தன மரம் வளர்க்கக்கூடாது, செம்மரங்களை வளர்க்கக்கூடாது, அப்படி நிறைய பிரச்சனை இருக்குல்ல. அதுல சில விஷயங்களை பண்ணி அந்த சந்தன மரம், செம்மரங்களை வளர்த்து விற்பதற்காக, விற்பனை செய்து ஒரு லாபத்தை பெறுவதற்காக ஒரு தனி கொள்கையை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க.
இதுதான் 2025-26 ஆண்டிற்கான தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்கள். கண்டிப்பா சொல்றேன், இதுல நிறைய கேள்விகள் வரும், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? கண்டிப்பா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரீட் பண்ணி பாருங்க, விட்டுறாதீங்க. அடிக்கடி ஒவ்வொரு நாளும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கும்போது இது தொடர்பா கேள்விகள் கேட்டுட்டே இருப்போம். இது தவிர நாளைய தினத்துல தமிழ்நாடு அரசிற்கான அந்த பொது பட்ஜெட் தொடர்பான வீடியோ நாளைய தினத்தில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து தொடர்ந்து பாருங்க. இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள், அதை விட்டுறக்கூடாதுல்ல. பாருங்கம்மா, தமிழக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட் எப்போது தாக்கல் செய்யப்பட்டது? அதான் இன்றைய தினத்திற்கான முதல் சூப்பர் 6 கேள்வி. இரண்டாவது கேள்வி பாருங்க, 2024 ஆண்டிற்கான ஹாக்கி இந்தியா விருதுகள் பட்டியலில் சிறந்த வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மூன்றாவது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையினால் இஸ்லாமிய வெறுப்பு எதிர்ப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நான்காவது கேள்வி, வேளாண் பட்டதாரிகளின் படிப்பறிவும் தொழில்நுட்ப திறனும் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டம் அல்லது அந்த மையத்தின் பெயர் என்ன? அடுத்த ஐந்தாவது கேள்வி, 2025-26 தமிழக வேளாண் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த நிதி எவ்வளவு? அடுத்த ஆறாவது கேள்வி முக்கியமானது, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதுதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா வரும் தேர்வுல நிறைய கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.